இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எத்தனையோ இரவில் கண்ணீர் வடித்து கொண்டு இருந்திருப்பீங்க. எத்தனையோ நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் அழுது கொண்டு இருந்திருப்பீங்க. எத்தனையோ நேரம் ஆண்டவரே என்னுடைய ஜெபங்களுக்கு ஏன் இன்னும் பதில் வரலைன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருப்பீங்க. உங்கள் கண்ணீரெல்லாம் பார்க்கிற தேவன், உங்களுடைய வாயின் வார்த்தைகளை உற்று கவனிக்கிற தேவன், உங்களுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிற தேவன், நீங்கள் வேண்டிக் கொண்டு இருக்கிறதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவன், உங்களுக்கு தேவை இன்னதென்று அவருக்கு தெரிந்திருக்கிற தேவன், உங்களுடைய இருதய பாரங்களை அறிந்திருக்கிற தேவன், இந்த நாளிலும் இந்த இரவு நேரத்தில் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் சொல்கிறார், நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கோ நினைக்கிறதற்கோ மிகவும் அதிகமாக உங்களுக்கு செய்வேன் என்று வாக்குப்படுகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் கேட்கிறது உங்களுடைய எல்லாவற்றைய காட்டிலும், நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறதை காட்டிலும், விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறதை காட்டிலும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் உங்களுக்குன்னு ஒரு நினைவு இருக்கும். அந்த நினைவை காட்டிலும் மிகவும் அதிகமாய் உங்களுக்கு நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணுகிறார். உங்கள் கண்ணீருக்கு முடிவு வரும், உங்கள் துக்கங்களுக்கு முடிவு வரும், உங்கள் மன வியாகுலங்களுக்கு முடிவு வரும், உங்கள் மன பாரங்களுக்கு முடிவு வரும், உங்கள் மன அழுத்தங்களுக்கு முடிவு வரும். நீங்கள் எதை ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ்ச்சியாக்குவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.